மீண்டும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கம் விலை குறைந்திருக்கிறது. இன்று மட்டும் ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 2360 ரூபாய் அளவிற்கு குறைந்திருக்கிறது. இதையடுத்து 8750 ரூபாய் என்ற அளவில் ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகிறது. தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, மீண்டும் ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கிற மாதிரி தங்கத்தின் விலையில ஒரு குறைவு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த விலை குறைவு ஏற்பட என்ன காரணம்? நிச்சயமாக காயத்ரி, நீங்கள் குறிப்பிட்டது போலவே தங்கம் வாங்க நினைப்பவருக்கு இன்று இது சரியான தருணம் என்று சொல்லலாம். காலையில், அதாவது திங்கட்கிழமை காலையில் 8880 ரூபாயாக சரிந்திருந்த தங்கம் தற்போது ஒரு கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 8750 ரூபாய், அதாவது சனிக்கிழமை ஒரு கிராம் தங்கம் 9045 ரூபாயாக இருந்தது. இன்று தற்போது தங்கத்தை வாங்கினால் 8750 ரூபாய், ஒரு கிராமுக்கு 295 ரூபாய் குறைந்திருக்கிறது. இந்த விலை குறைப்பானது தங்கம் வாங்குவோரை ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. 8750 ரூபாய் ஒரு கிராம் என்றால் ஒரு சவரன் சரியாக 70,000 ரூபாய் ஆகும். இதுக்கு மிக முக்கியமான காரணமாக ராஜா, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நகை வியாபாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு ஜெயந்திலால் சலாலி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ இந்த ஈவினிங்ல 2வது முறையாக இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை குறைந்திருக்கு. இது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விலை குறைவு ஏற்பட என்ன காரணம்? இது ஸ்டேபிளா இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆமாங்க, இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஏன்னா ஏற்கனவே சைனா மற்றும் அமெரிக்காவுக்கு இந்த பரஸ்பர வரி விதிப்பு உடன்படிக்கை 90 நாட்களுக்கு தொடர்ந்தார்கள். அது நேற்று விலக்கிக் கொள்வது என்று 2 நாடுகளும் பெரிய அளவில் முடிவு எடுத்துள்ளன. அதன் காரணமாக சர்வதேச சந்தையில் தங்கம் விலை குறைந்திருக்கிறது. அதாவது முதலீட்டாளர்கள் இனி வரும் காலங்களில் பெருமளவில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய இருப்பதால் தங்கத்தின் மீது முதலீடுகள் சிறிதளவு குறையும். அதனால் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை குறைந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு இன்று இரவு அல்லது நாளை காலை இன்னும் தெளிவாக வெளிவரும் பட்சத்தில் இன்னும் ஒரு சிறிதளவு தங்கம் விலை குறைவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது. இனி இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல தங்கத்தோட விலை அடுத்தடுத்த நாட்கள்ல அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து அப்படின்னு பார்த்தோம். அதிகபட்சமா எவ்வளவு விலை குறைவு இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி பரஸ்பர வரி விதிப்பு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் முடிவெடுத்திருந்தார். அன்றைய நாட்கள் அவர் அதை எடுக்காமல் 90 நாட்களுக்கு அந்த பரஸ்பர வரி விதிப்பு நிறுத்தி வைப்பது என்பதும் சைனா நாடுகளுக்கு மட்டும் அவர் அந்த வரி விதிப்பு கொடுத்திருந்தாரு. இனி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் செய்தால் நிச்சயமாக தங்கம் விலை இன்னும் சிறிதளவு குறைவதற்கு தான் வாய்ப்புகள் உள்ளது. காரணம், சர்வதேச சந்தையில் பெருமளவில் பங்குச்சந்தையின் மீது முதலீடுகள் பெருமளவில் செல்ல இருக்கின்றன. அதனால் இன்னும் ஓரளவுக்கு தங்கம் விலை குறையும். நன்றி திரு ஜெயந்திலால், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.